நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தானுக்கு கடுமையான மிரட்டல் எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க. இதோட நிறுத்திக்க, இதுக்கு மேலே ஏதாவது பண்ணுனா சும்மா விட மாட்டோம் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பற்றியும் அதே போல் இந்தியா எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் அப்படியே சீனா அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சீனாவுடைய ஆதிக்கத்தையே காலி செய்யும் அளவுக்கு இந்தியா இப்போ ஒரு பிரம்மாண்டமான பிளான் ஒன்று எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கிட்டேருந்து ஒரு முக்கியமான ஃபோன் கால் ஒன்று போயிருக்கு. உடனடியாக ரகசிய மீட்டிங்கை நிறுத்தியிருக்காங்க இஸ்ரேல். அப்படி என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்கானிஸ்தானில் தலிபான்களுடைய ஆட்சி நடைபெற்று வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நிலையில தான் தலிபானுடைய வெளியுறவு அமைச்சர் முத்தாகி அவர்கள் முதல் முறையாக இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. இங்கே அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, அமைதிக்காக தாங்கள் அனைத்து தீவிரவாத அமைப்புகளையும் அழித்ததாகவும் அதே போல பாகிஸ்தானும் செய்ய வேண்டும் அப்படின்னு மிரட்டும் வகையில் பாகிஸ்தானுக்கு விடுத்திருக்கிறாரு. அவர் இதோட மட்டும் நிற்கல, மேலும் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். 6 நாட்கள் அரசுமுறை பயணமாக நம்முடைய இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் முத்தகி அவர்கள். டெல்லியில் நேற்று இரவு செய்தியாளர்களை சந்தித்த போது லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ் இ முகமது போன்ற பயங்கரவாத குழுக்கள் நீண்ட காலமாக ஆப்கானிஸ்தான் மண்ணிலிருந்து செயல்பட்டு வந்ததாகவும், ஆனால் கடந்த 4 வருஷத்தில் தாலிபான்கள் அனைத்து பயங்கரவாதிகளையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் தாங்கள் செஞ்சது போல பாகிஸ்தானும் அதே அமைதி பாதையை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு அவர் அறிவுறுத்தி இருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத குழுக்கள் முன்பு ஆப்கானிஸ்தான் மண்ணை பயன்படுத்தி செயல்பட்டது குறித்த கேள்விக்கு முத்தகி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அவங்களில் ஒருவர் கூட ஆப்கானிஸ்தானில் இல்லை, ஆப்கானிஸ்தானில் ஒரு அங்குல நிலம் கூட அவர்களால் கட்டுப்படுத்தப்படவில்லை. 2021 நாங்கள் எந்த நடவடிக்கையை மேற்கொண்டோமோ அந்த ஆப்கானிஸ்தான் உருமாறி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட இந்திய மண்ணிலிருந்து பாகிஸ்தானுக்கு அவர் ஒரு செய்தி ஒன்று தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது ஆப்கானிஸ்தான் அமைதிக்காக செயல்பட்டது போல மற்ற நாடுகளும் இது போன்ற பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக செயல்படட்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது பாகிஸ்தானும் அது போல செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் காபூலில் சமீபத்தில் நடந்த குண்டுவெடிப்பு பற்றி முத்தகி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த செயலை பாகிஸ்தான் திட்டமிட்டு நடத்தியதாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு. தொலைதூர பகுதிகளில் எல்லைக்கு அருகில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. பாகிஸ்தானுடைய இந்த செயலை நாங்கள் தவறாக கருதுகிறோம். பிரச்சனைகளை இப்படி தீர்க்க முடியாது. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம். அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை தாங்களாகவே தீர்த்து கொள்ள வேண்டும். 40 வருஷத்துக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தானில் அமைதியும் முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்கு. யாருக்கும் இதில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஆப்கானிஸ்தான் இப்போது ஒரு சுதந்திர நாடாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் ஆப்கானிஸ்தானியர்களுடைய தைரியத்தை நீங்கள் சோதிக்கக்கூடாது அப்படின்னும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. யாராவது இதை செய்ய விரும்புனீங்கன்னா, அதாவது ஆப்கானிஸ்தானியர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்த செய்ய விரும்புனீங்கன்னா அவர்கள் சோவியத் யூனியன், அமெரிக்கா மற்றும் நேட்டோவிடம் கேட்டு பாருங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு ஆப்கானிஸ்தானுடன் விளையாடுவது நல்லதல்ல அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு தெளிவாக விளக்குவாங்க அப்படின்னு முத்தகி அவர்கள் பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுக்கும் விதமாக பேசியிருக்கிறாரு. மேலும் நம்முடைய இந்திய உறவுகள் குறித்து அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, ஆப்கானிஸ்தானில் சமீபத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கு அப்புறம் உதவிக்காக முதல் அழைத்து பேசினது இந்தியா தான். அதுக்காக நான் இந்தியாவை பாராட்டுறேன். ஆப்கானிஸ்தான் இந்தியாவை ஒரு நெருங்கிய நண்பராக பார்க்குது. பரஸ்பர மரியாதை, வர்த்தகம் மற்றும் மக்களிடையிலான உறவுகளுடைய அடிப்படையில் உறவுகளை ஆப்கானிஸ்தான் விரும்புது. எங்கள் உறவுகளை வலுப்படுத்த உதவும் ஒரு புரிதலுக்கான ஆலோசனை பொறிமுறையை உருவாக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு முத்தகி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பயங்கரவாதத்தை தொடர்ந்து ஊக்குவிச்சுட்டு வரும் பாகிஸ்தானை தாக்கும் வகையில் மற்ற நாடுகளுக்காக ஒருபோதும் ஆப்கானிஸ்தான் மண்ணை விட்டு கொடுக்க மாட்டோம். மேலும் அவர்கள் எங்களுடைய தைரியத்தை சோதித்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு மீண்டும் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசியிருந்தார். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போது உலக அளவில் ரேர் எர்த் மெட்டல் ஏற்றுமதியில் சீனா தான் ஆதிக்கம் செலுத்திட்டு வருது. சீனாவுடைய ஆதிக்கத்தை முறியடிக்க இந்தியா இப்போது ஒரு மிக முக்கியமான திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்தியாவுடைய இந்த திட்டம் என்ன, இது எந்த அளவுக்கு நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மின்சார வாகனங்கள், காற்றாலைகள் மற்றும் மின்னணு சாதனங்கள் அப்படின்னு நவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்படும் பல்வேறு பொருட்களுக்கும் இந்த ரேர் எர்த் மெட்டல்கள் முக்கியமாக தேவைப்படுது. இப்போது உலக நாடுகளுக்கு தேவைப்படும் ரேர் எர்த் மெட்டல்களில் பெரும் பகுதியை சீனா தான் உற்பத்தி செய்யுது. சீனா திடீரென ஏதாவது கட்டுப்பாட்டை விதிச்சாங்கன்னா உலகெங்கும் சிக்கலை ஏற்படுத்தும் நிலையில தான் இருக்கு. இதற்கிடையில தான் ரேர் எர்த் மெட்டல் ஏற்றுமதியில் சீனாவை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்தியா இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கு. இதுக்காக 7300 கோடி ரூபாய் மதிப்பில் முக்கிய திட்டத்துக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க. நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் செலவின நிதிக்குழு இந்த திட்டத்துக்கு சமீபத்தில் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க.
இந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவில் ரேர் எர்த் மெட்டல் வெட்டி எடுக்கும் மையங்களையும் அதை விநியோகிக்கும் நெட்வொர்க்குகளை அமைக்கும் நிறுவனங்களுக்கு அரசு மானியம் வழங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள 7300 கோடி ரூபாயில் மூலதன செலவுகளுக்காக 6500 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். மேலும் ஆபரேஷன் செயல்பாடுகளுக்காக 800 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் விரைவில் அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரேர் எர்த் மெட்டல் உற்பத்தி அதிகரிக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த சலுகையினால பல நிறுவனங்கள் இதில் முதலீடு செய்வாங்க. இதன் மூலமாக 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவுடைய ரேர் எர்த் மெட்டல் உற்பத்தி 6000 டன்களை எட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருக்கும் அப்படின்னும் அவர் இருக்கிறாரு. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க நிதி சலுகைகளை மத்திய அரசு கொண்டு வர உள்ளதாக சமீபத்தில் தான் மத்திய உருக்கு மற்றும் கனரக தொழில்கள் துறை அமைச்சர் HD குமாரசாமி அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ரேர் எர்த் மெட்டல் வர்த்தகத்தில் இந்தியா ஒரு முக்கிய நாடாக மாற இது உதவும் அப்படின்னும் HD குமாரசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த சூழலில் தான் மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. இந்த சலுகைகள் முதல் கட்ட செலவுகளை சமாளிக்க நிறுவனங்களுக்கு உதவும். மேலும் ரேர் எர்த் மெட்டல் எடுக்க பயன்படுத்தப்படும் அத்தியாவசிய உபகரணங்களுக்கான வரிகளை குறைக்கப்படும். திடீரென விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளால் இந்தியா பாதிக்கப்படாமல் இருப்பதையும் இது உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வரி மிரட்டல் விடுத்த போது கடந்த ஏப்ரல் மாதம் திடீரென ரேர் எர்த் மெட்டல் ஏற்றுமதிக்கு சீனா கட்டுப்பாடுகளை விதித்தது. சிறப்பு ஏற்றுமதி உரிமங்கள் இருந்தால் மட்டும்தான் ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படின்னு சீனா சொல்லிருச்சு. இது இந்தியா உள்பட உலகெங்கும் வாகன தொழில்துறை முடங்கும் சூழல் ஏற்பட்டுச்சு. மீண்டும் இது போல நிலை ஏற்படக்கூடாது அப்படிங்கறக்காக இந்தியா இந்த நடவடிக்கையை எடுக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மின்சார வாகனம் மற்றும் காற்றாலை துறைகளுக்கே ரேர் எர்த் மெட்டல் அதிகம் தேவைப்படுது. 2025 4010 மெட்ரிக் டன் ரேர் எர்த் மெட்டல் தேவைப்படுது. 2030ஆம் ஆண்டுக்குள்ள மொத்த தேவை 6000 முதல் 8220 மெட்ரிக் டன்களாக உயரும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க. அதனால தான் இனி சீனாவை மட்டும் நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடாது. அது நம்ம கூட எவ்வளோதான் க்ளோஸாக இருந்தாலும் சீனாவை அவ்வளோ முழுமையாக நம்ம நம்பக்கூடாது அப்படிங்கிறக்காகவும் நம்முடைய நாட்டுக்கு தேவையானதை நாம் செஞ்சாகணும் அப்படிங்கிறக்காகவும் இந்தியா சீனாவுடைய ஆதிக்கத்தை காலி செய்யும் வகையில் ஒரு புதிய பிரம்மாண்டமான பிளானை எடுத்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதல் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த சூழலில் அது இப்போது முடிவுக்கு வரும் நிலை ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகும் பிரதமர் மோடி அவர்களும் பேசினாங்க. சீக்ரெட் மீட்டிங் ஒன்றில் நெத்தன்யாகு பங்கேற்றிருந்த நிலையில் அதை பாதியிலேயே நிறுத்திட்டு பிரதமர் மோடி அவர்கள் கூட பேசியதாக தகவல் வெளியாயிருக்கு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதல் கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து வந்துச்சு. ஹமாஸ் முக்கிய தலைவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டதுனால காசாவில் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு இஸ்ரேலுக்கு பல்வேறு தரப்பினரும் அழுத்தம் கொடுத்துட்டு வந்தாங்க. இருந்தாலும் இதை இஸ்ரேல் முதல்ல ஏற்கவே இல்லை. இப்பேற்பட்ட சூழலில் தான் ட்ரம்ப் அவர்கள் காசாவில் அமைதியை ஏற்படுத்த 21 அம்ச திட்டத்தை முன்மொழிஞ்சாரு. ட்ரம்ப் கொடுத்த ப்ரெஷர்னால இந்த திட்டத்தை ஏற்பதாக இஸ்ரேல் அறிவிச்சிச்சு. தொடர்ந்து சில நாட்களாக ஹமாஸும் இந்த திட்டத்தை ஏற்பதாக அறிவிச்சாங்க. இதன் மூலம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் முடிவுக்கு வரும் சூழலை எட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதற்கிடையில் தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் தொலைபேசியில் பேசியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய காசா அமைதி திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து இருவரும் பேசியிருக்காங்க. மேலும் மோதல் முடிவுக்கு வரும் சூழலை எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமருக்கு மோடி அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இரண்டு தலைவர்களும் உரையாடியதை இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அலுவலகம் முதல்ல உறுதி செஞ்சாங்க. அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் குறித்து பிரதமர் மோடி பிரதமர் நெத்தன்யாகுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் அப்படின்னும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, என்னுடைய நண்பர் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு கிட்ட நான் பேசினேன். அதிபர் ட்ரம்புடைய காசா அமைதி திட்டத்தின் மூலம் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தேன். பணைய கைதிகள் விடுதலை மற்றும் காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் அதிகரிப்பது குறித்த ஒப்பந்தத்தை நாங்கள் வரவேற்கிறோம். உலகின் எந்த பகுதியிலையும் பயங்கரவாதம் எந்த வடிவத்தில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிறத மீண்டும் வலியுறுத்தி கொள்கிறோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பதிவிட்டிருந்தாங்க. இதற்கிடையில் தான் இந்த மீட்டிங் தொடர்பாக சில கூடுதல் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் குறித்து பாதுகாப்பு அமைச்சரவை கூட்ட விவாதம் நடந்துள்ளது. நெத்தன்யாகு தலைமையில் இந்த கூட்டம் நடந்தபோது தான் பிரதமர் மோடி அவர்களுடைய ஃபோன் கால் வந்திருக்கு. இதனால் அந்த பாதுகாப்பு கூட்டத்தையே பாதியில் நிறுத்திட்டு நெத்தன்யாகு அவர்கள் பிரதமர் மோடி கூட பேசியிருக்கிறாரு. இதை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த நிலையில் அது இப்போது முடிவுக்கு வருவது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. போர் நிறுத்தம் தொடர்பாக ட்ரம்ப் அவர்கள் 20 அம்ச திட்டத்தை வெளியிட்டிருந்த நிலையில் அதன்படியே போர் நிறுத்தம் அமலுக்கு வருது. முதல்ல இந்த அமைதி ஒப்பந்தத்தில் ஏற்பதில் இஸ்ரேலுடைய அமைச்சரவையிலேயே கடும் எதிர்ப்பு இருந்திருக்கு. ட்ரம்புடைய இந்த ஒப்பந்தத்தை ஏற்கக்கூடாது அப்படின்னும் ஹமாஸை முழுமையாக அழிக்க வேண்டும் அப்படின்னும் இஸ்ரேல் அரசில் இருந்த தீவிர வலதுசாரிகள் வலியுறுத்தினாங்க.
இருந்தாலும் அவர்களை எல்லாம் நெத்தனியாகு தான் சமாதானம் செய்ததாக சொல்லப்படுது. நீண்ட காலத்துக்கு அப்புறம் போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதனால காசா மக்கள் சற்றே நிம்மதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.